பாஜக எதிர்ப்பை மையப்படுத்தி தானே திமுகவோட அரசியல் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது அதை சாஃப்ட் கார்னர் பண்ணுறது டிஎம்கேக்கு வந்து பலவீனமாக இருக்காதா? கண்டிப்பாக பலவீனமாக தான் இருக்கும். விஜய் என்ன நினைக்கிறாரு, இவங்களை உள்ளாட்சி தேர்தல் வரையும் கூடிய வச்சுன்னா அவங்க எல்லாத்தையும் கேட்பாங்க. இப்போ நம்ம ஆளுங்களுக்கு பிரச்சனை வரும், அதனால் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடியே இவங்களை கைட்டு விட முடியுமா அவர் யோசிப்பார். திமுக, அதிமுக, பாஜக இப்படி ஒரு கூட்டணி அப்படிங்கிற பேச்சும் பரவலாக பேசப்படுது. இதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இது சாத்தியமா? இல்லை, இது வந்து சூசைடெல்லாம் முடியும், தற்கொலையாக முடியுது. திமுக வந்து பாஜக சைடு தள்ளி விடணும்னு விஜய் நினைக்கிறார் ஆக்சுவலாக. ஆனால் அதுக்குன்னு பார்த்தா விஜயாவது பாஜக எதிர்ப்புகளோட தீவிரம் எடுக்கிறாருன்னு அவரும் எடுக்க மாட்டேங்கிறார். இங்கே டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிறது கூட்டணியாகவோ இல்லை மெர்ஜ் பண்ணுறதா ஒரு ஆஸ்பெக்டை வச்சுக்கிட்டா, இந்த சைடு விஜய், இதுக்கு இடைப்பட்டத்தில் அண்ணாமலையும் உள்ளே வர்றாரு. அப்போ இன்னும் டஃப் ஃபைட்டாக தானே இருக்கும். அண்ணாமலை வந்து அந்த பிஜேபி பேக்கேஜை உதறிட்டு அவர் வந்து வந்தாருன்னா 2006 அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு எடுத்த முடிவு பெரும் தவறு அப்படிங்கிறதும், 2017 திமுகவுடன் கூட்டணி, அதாவது பாஜக எதிர்ப்பு என்ற அடிப்படையில் திமுகவுடன் சேர்ந்தது பெரும் பிழை அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2031 இல்லை 2029 2026 நாங்கள் எடுத்த முடிவு தப்புன்னு அவர் சொல்லாத இருக்கணும். அது நம்ம கவலையாக இருக்குது ஆக்சுவலாக. கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. எல்லாமே அவங்களுக்கு புதுசு, கவர்னன்ஸ் புதுசு அப்படிங்கிறதுனால விஜயை உடனடியாக எடை போட்ட முடியுமா? இல்லை, அது எடை போட முடியாது. தி பப்ளிக் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியனுடன் இன்று நாம் கலந்துரையாட உள்ளோம். வணக்கம் சார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திமுக எம்பிக்களுக்கு ஒரு சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்காரு. காங்கிரஸோட இனிமேல் இணைந்து செயல்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் செஞ்ச விஷயங்கள் வந்து திமுகவில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை ரொம்ப வேதனையும் உண்டு பண்ணிடுது ஆக்சுவலாக. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் அல்லது பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம் எப்படி பேசினாங்க, அந்த கூட்டணி வந்து ஒரு 3 தேர்தலாக வெற்றி பெற்று வந்தது, ஒரு கட்டுக்கோப்பாக வெற்றி பெற்று வந்த ஒரு கூட்டணியை, அந்த கட்டுக்கோப்பாக இருக்கிற கூட்டணியில் ஓட்ட போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். அதாவது ஏற்கனவே வந்து விஜய் வந்து ஒரு பாப்புலரான ஆக்டர். அவர் வந்து கிரவுண்டில் வந்து தன்னோட செல்வாக்கை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிற சூழலில் இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக 3 தேர்தல் பார்த்த கூட்டணி இந்த வாட்டியும் கட்டுக்கோப்பாக சந்திக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை பண்ணி அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு இதெல்லாம் கேட்குறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதெல்லாம் வெளியில் கேட்க வேண்டாம். நீங்கள் கூட்டணிக்குள்ளே நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம். அதிக சீட்டு கேட்குறதெல்லாம் வெளியில் வந்து நீங்கள் பேசி அதை வந்து நீங்கள் திமுகவை வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், நீங்கள் 5000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுவாங்களான்னு பிரவீன் சக்கரவர்த்தி கேட்டார். அதே மாதிரி மாணிக் தாக்கூரும் பல விதங்களில் கேட்டார், எங்களால் நீங்கள் ஜெயிப்பீங்க, எங்களுக்கு எதுவும் அதிகாரம்லாம் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசினார். ஸோ தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க, தே ஹவ் மேட் அப் தர் மைண்டு, அதாவது தாவேக்காவுக்கு போகிறதுன்னு அதில் ஒரு குரூப். அதுக்கு ராகுல் காந்தியோடைய இதுதான் சம்மதமும் அதுக்கு இருக்குது. ஏன்னா அவர் வந்தபோது இங்கே ஸ்டாலினோடு சேர்ந்து அவர் பேசவே இல்லை. இப்போ ப. சிதம்பரம் அப்புறம் வந்து சோனியா காந்தி போன்றவர்கள் வந்து திமுகவுடைய இந்த வாட்டி கூட்டணி கண்டினியூ பண்ணணும்னு சொல்லவே சரி, தேர்தல் நெருக்கத்தில் இந்த காங்கிரஸ் வந்து போச்சுன்னா அது ஒரு பெரிய டேமேஜை உண்டாக்கும் நமக்குன்னு ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கூட்டணியை கட்டமைச்சார், காங்கிரஸையும் இருக்க வச்சார். ஆனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ காங்கிரஸை விட்டு திமுக விலகி இருக்கிற ஒரு விஷயமே பாஜகவுக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயம்தான். ரைட், ஓகே, அந்தளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. அப்போ ரொம்ப வந்து இப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப பல விஷயங்கள் இருக்குது. என்ஃபோர்ஸ்மெண்ட் நேரு விஷயம் இருக்குது, நேரு விஷயத்தில் இந்த அப்பாயின்மெண்ட் விஷயம் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கின விஷயம், செந்தில் பாலாஜி விஷயம் இருக்குது. இதெல்லாம் புதுசாக அவங்க எடுப்பாங்களான்னா அவங்க எடுக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இப்போ ஈவன் இந்த கேஸில் கூட இப்போ இந்த இளையராஜா அந்த கட்சி மாறல் இந்த கேஸில் குதிரை பேரம் தான் ஒரு கேஸ் புரிசி ஆகிட்டு இருக்குல்ல, அந்த கேஸில் கூட என்ன சொல்கிறாங்க, ஏதோ மணி டிரான்ஸ்ஃபர் இருக்குது, இது சட்டவிரோத பண பரிமாற்றம் இருக்குது, கேஷ் ஏதோ ரெக்கவர் பண்ணலாம் சொல்கிறாங்க. அது கூட என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் கூட அது ஒரு கேஸாக கூட மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. அது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது தான் என்ன ரெக்கவர் பண்ணாங்க இதெல்லாம் தெரியணும். ஸோ அதனால் என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ இல்லை மத்திய அரசோட பிரச்சனைகளோ நமக்கு வராது இருக்கணும்னா ஓரளவுக்கு வந்து சமாதானம் அல்லது அதோடு சேர்ந்து இருக்கிறதுன்றதை விட அவங்கள கோபப்படுத்தாத ஒரு நிலைமை எடுக்கிறது பெட்டர் அப்படின்ற ஆங்கிளில் தான் இப்போ திமுக ஒர்க் பண்ணுறாங்கிறது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக பாஜகவை கோபப்படுத்த வேண்டாம், அதுதான் அவங்க நோக்கம். இப்போ அதுக்கு ஒரு சேரணும்னு அவசியம் இல்லை, அது கூட்டணி வைக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாஜக கோபப்படக்கூடாது, அதுதான் இப்போ திமுகவோட நோக்கம். கடந்த 5 ஆண்டுகளில் பாஜக எதிர்ப்பை மையப்படுத்தி தான் திமுகவோட அரசியலே இருந்தது.
இப்போ அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் வரப்போகுதுங்கும் போது நீங்கள் பாஜக எதிர்ப்பை மையப்படுத்தி தானே திமுகவோட அரசியல் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது அதை சாஃப்ட் கார்னர் பண்ணுறது டிஎம்கேக்கு வந்து பலவீனமாக இருக்காதா? கண்டிப்பாக பலவீனமாக தான் இருக்கும். ஆனால் இந்த 3 வருஷத்தை கடத்தணும்ல நீங்கள். இதில் வந்து உங்கள் கட்சியில் பல பேர் மேலே கேஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? எலெக்ஷன் நெருக்கத்தில் நீங்கள் எப்படி வேணால் மாறிக்கலாம். ஆனால் அதுலேயும் ஒரு சங்கடம் இருக்குது. நீங்கள் பாஜக உங்களுக்கு யார் பிஎம் கேண்டிடேட்டு? இப்போ 24 பார்லிமெண்ட் தேர்தலில் ஏடிஎம்கேக்கு பார்லிமெண்ட் கேண்டிடேட் பிஎம் கேண்டிடேட் கிடையாது. அவங்க லோக்கல் இஷ்யூ ஸ்டாலின் எடுத்து பேசுகிறாங்க, தோத்தாங்க. அப்போது வரப்போகிற தேர்தல் 29 தேர்தலில் ஸ்டாலினுக்கு யாரை பிஎம் கேண்டிடேட்டாக வச்சு பேசுவார்? ஸ்டாலினுக்கு மட்டும் இல்லை, விஜய் காங்கிரஸோடு இருக்கார். அவர் ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் சொல்லி பேசுவாரா? ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் சொல்லி அவர் பேசினார்னா பிஜேபி அவர் எப்படி பார்ப்பாங்கன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அவருக்கு ஒரு சங்கடம் இருக்குது. அவரும் இந்தியா கூட்டணியில் சேரதை பற்றி யோசிக்கிறார். காங்கிரஸை சேர்த்துருக்காரே தவிர பை த டைம் அவருக்கு வந்து தாவேக்கா ஆட்களே வந்து மெஜாரிட்டிக்கு வந்துட்டாங்கன்னா அடுத்து அவருக்கு இந்தியா கூட்டணி போன்ற விஷயங்களை சேர்றதோ இல்லை 29 அவர் என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பார்? அவருக்கும் வந்து மத்திய அரசோட தயவு தேவையாக இருக்குது. யாருக்கு? தாவேக்காவுக்கும் மத்திய அரசு. ஏன்னா நிதி இவருக்கு இப்போ கொடுத்துருக்கிற ப்ராமிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லட்சங்கள் கோடி அவருக்கு தேவைப்படும். அப்போது மத்திய அரசோட இணக்கமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இப்போ கட்டாயத்தில் இருக்கார். ஏற்கனவே பல சட்டங்கள் அவர் ஏற்றுட்டார். அதாவது ஜிராம்ஜி அந்த சட்டங்கள்லாம் ஏற்றுட்டார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணைவேந்தர் தேர்தல் கமிட்டியில் யூஜிசி மெம்பர் சேர்க்கறதுக்கான விஷயங்கள்ல பண்ண போகிறாங்க அவங்க. அதே மாதிரி இந்த எஃப்ஆர்சிஏ எஃப்சிஆர்ஏ சட்டத்திலலாம் இவர் இன்னும் விஜய் பெருசாக பேசுறதில்ல. ஓரளவுக்கு வந்து இதெல்லாம் பேசினா பிஜேபி கோவம் வரும்ட்டு இங்கே 2 முக்கிய கட்சிகளும் அதிமுக விடுங்க, இந்த பாஜகவோட இருக்குது. இந்த 2 திமுகவும் சரி தாவேக்காவும் சரி, அவங்களுக்கு வந்து தாவேக்கா இப்போ காங்கிரஸ் கூட்டணி தாவேக்காவோட இருந்தால் கூட 29 வரையும் நாங்கள் கூட்டணி இருப்போம்னு சொன்னால் கூட அதை விஜய் எந்த அளவுக்கு டீல் பண்ணுவாருன்றது யோசனைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா அவர் பாஜகவை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணுறதுன்றத 100% வந்து அந்த லெவலுக்கு வந்துட்டாரான்றது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. விஜயுடைய பாஜக எதிர்ப்பு என்பது 100% வந்து அது அக்மார்க் தானா, அக்மார்க் முத்திரை போடப்பட்டதானது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அவருக்கு மத்திய அரசால் ஆக வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்கிறதுனால அவருக்குமே ஒரு குழப்பம் இருக்குது அந்த இடத்துல. அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார் சொல்ல முடியாது. தாவேக்காவுக்குன்னு ஒரு மெஜாரிட்டியை வந்துட்டாருன்னா அவருக்கு மற்ற கூட்டணி கட்சிகள் எப்படி டீல் பண்ணுவார் சொல்ல முடியாது. இப்போ 2029 பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் தாவேக்கா கூட்டணி அப்படின்னு காங்கிரஸ் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் அதை தாவேக்கா உறுதி பண்ணல தெரியும். ஏன்னா அவங்க வந்து பாலிடிக்ஸ் எப்படி வேணா மாறும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால இந்தியா கூட்டணியில கூட சேர மாட்டேன்றாங்க. அவங்க இந்தியா கூட்டணியில சேர்றேன்னு சொன்னாலே பாஜக கோபம் வந்துடும். அதனால அவங்க பேசாம இருக்காங்க. தாவேக்கா இன்னும் அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தாத நிலையில பிஜேபி தனி அலையன்ஸா இல்லை ஏடிஎம்கேவோட அவங்க போறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா ஸ்டாலின் ஒரு 3வது அணியை அமைக்கும் அந்த வேலையில கண்டிப்பா ஈடுபடுவாரா? பட் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, எலக்டோரல் அலையன்ஸ்லாம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி தான் தீர்மானிக்கப்படுது. யார் எந்த எப்படி போவாங்க அப்படின்னு. இப்போது திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து போய் அங்கே தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் தாவேக்காவோடய இருப்பாங்க அப்படின்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உறுதியாக பாலிடிக்ஸில் எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது. நாளைக்கு விஜய் எப்படிப்பட்ட ரோல் எடுப்பார்? விஜய் எடுக்கிற ரோல் எல்லாமே இந்த கூட்டணி கட்சிகள் ஒத்துப்பாங்களா? இப்போ இவங்களே என்ன சொல்கிறாரு, திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரியான குதிரை பேரம் வந்து ஆரோக்கியமானது கிடையாது அப்படின்றாரு. அப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு, வீரபாண்டியன் நாங்கள் வந்து உள்ளாட்சி எலெக்ஷனில் தனியாக நின்னா கூட நிற்போம் அப்படின்லாம் சொல்கிறாரு. விஜயுடைய அரசியல் வந்து 29 இல்லை இன்னும் ஒரு வருஷம் கழிச்ச உள்ளாட்சி தேர்தல் வரையும் அந்த விஜயுடைய கூட்டணிக்கு ஒன்றும் ஆகாது சார். அது அப்படியே கட்டுக்கோப்பாக இருக்கும். ஏன்னா இவங்க கூட்டணி கட்சிகளுக்கு என்னென்னா உள்ளாட்சி தேர்தல் வரையும் இருந்தால் தான் அவங்க கட்சிக்காரங்களுக்கு மேயரோ அதுவோ நகராட்சி தலைவரோ எல்லாம் ஒரு இடஒதுக்கீடு வாங்கி தர முடியும். அவங்க இருந்ததோட அவர் கூட சேர்ந்ததோட பலன் அப்போ தான் அனுபவிக்க முடியும். கட்சிக்காரங்களுக்கு பதவி வாங்கி தரது மூலிமா. அதே சமயம் விஜய் என்ன நினைக்கிறாரு, இவங்களை உள்ளாட்சி தேர்தல் வரையும் கூடிய வச்சுன்னா அவங்க எல்லாத்தையும் கேட்பாங்க, இப்போ நம்ம ஆளுங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி இவங்களை கைட்டு விட முடியுமா அவர் யோசிப்பார். எப்படின்னா வந்து தாவேக்காவுக்கு மெஜாரிட்டி கொண்டுறதன் மூலமாக காங்கிரஸை வச்சுட்டு மற்றவங்களாம் வெளில தள்ள முடியுமான்னு கூட ஐயுஎம்எல்ஏயோ திருமாவளவனையோ வெளில தள்ள முடியுமான்னு கூட யோசிப்பார். சிபிஐசிபியும் வெளியிலேயே இருக்காங்க. அதனால் 29 நோக்கி போகும்போது இந்த கட்சிகள்லாம் வந்து எவ்வளோ தூரம் விஜயோடு இருப்பாங்கன்றது ஒரு கேள்விக்குறி. அப்போது ஒரு ரீஅலைன்மெண்ட்டு திருப்பி திமுகவை நோக்கி அவங்க வரத்துக்கான வாய்ப்புகள் நம்ம மறுக்க முடியாது. ஆக்சுவலாக வந்து அது இருந்தாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அரசியலில் இது வேணால் நடக்கும்ன்ற ஒரு அந்த பாயிண்டில் தான் நான் பேசுகிறேனே தவிர, ஏன்னா ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படின்றது நிலைத்து நீடிக்குமான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. இவங்க ஒரு அவசரத்துக்கு ஒரு கூட்டணியை அமைச்சிட்டாங்க. ஆனால் அந்த கூட்டணியை வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு போக முடியுமா? ஏன்னா அவங்க நினச்ச விஷயங்கள்லாம் பண்ண முடியுமா? அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க பல விஷயங்கள் எதிர்க்கிறாங்க, ஆதரிப்பாங்க, பல விஷயங்கள் இருக்குது. அப்போது இப்போ 5-6 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த எலெக்ஷன்ஸ்லாம் நடக்கும்போது வின் பண்ணாங்கன்னா இப்போ தனக்குன்னு ஒரு மெஜாரிட்டி அவங்க கொண்டு வந்து எப்படி 120 பேர் சேர்த்துட்டாங்க வச்சுக்கோங்களேன்.
அப்போ இனிமேல் கூட்டணி கட்சிகள் அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் வரப்போகிற பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி வந்து நிலைமை கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுக என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நம்ம தனியாகவே நிற்கலாம், இனிமேல் எல்லா எலெக்ஷன்ஸும் நம்ம தனியாகவே நிற்கலாம், இந்த கூட்டணி கட்சிகளை நம்பி நம்ம ரொம்ப காலவரை விட்டாங்க, ரொம்ப மோசமான 3 எலெக்ஷன்ஸில் நம்ம வெற்றியை கொடுத்து கூட ஒரு எலெக்ஷன் தோல்வியில் நம்மளை விட்டு ஓடி போகிறாங்க. அவங்க ஒரு எலெக்ஷன் தோல்வியை கூட தாங்காமல் நம்ம கூட இல்லாமல் ஓடி போகிறாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வருத்தம். அதனால் வந்து நம்ம இனிமேல் கூட்டணியே வேண்டாம், நம்மளுக்கு என்ன செல்வாக்கு இருக்கோ நம்ம உழைச்சி நம்ம செல்வாக்கில் 24%, 25% நம்ம என்ன செல்வாக்கில் என்ன வாங்குறோமோ அது வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமும் திமுகவில் இருக்குது. இல்லை, இப்போ இது வரைக்கும் திமுக வந்து தனிச்சு போட்டிக்கிட்டதே இல்லை, கூட்டணி கட்சிகளோட தான் பயணப்பட்டிருக்கு. இப்போ இந்த முடிவை எடுத்திருக்கு திமுக அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் பார்க்கும்போது அது வரவேற்கக்கூடியதாக இருந்தாலும் அது அவங்களுக்கு பலனளிக்குமா அப்படிங்கிறதையும் ஒரு சைடு பார்க்கணும்ல. இல்லை அவங்க அது அப்படிப்பட்ட ஒரு குரல் திமுக எழுந்திருக்கு. மேல்மட்டத்தில் வந்து நம்ம தனியாகவே நிற்கலாம், தனியாகவே நின்னா நம்ம எல்லா இடங்கள்லையும் போட்டி போட முடியும், நம்ம ஆட்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்க முடியும், அவங்களும் கொஞ்சம் உற்சாகமாக வேலை செய்வாங்க. இப்போ கூட்டணிக்கு இடத்த கொடுத்து கூட்டணிக்கும் இவங்க வேலை செய்ய மாட்டேன்னாங்க, கூட்டணிக்கும் சந்தோஷம் இல்லை, நமக்கும் சந்தோஷம் இல்லை, அந்த நிலைமை வேண்டாம், நம்ம மட்டும் ஏதோ சின்ன சின்ன கட்சிகள் நம்ம கூட சேர்ந்து அதை கொடுக்கலாம், மற்றபடி பெரும்பான்மையான இடங்களில் நம்ம போட்டி போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மேல்மட்டத்தில் ஒரு சிந்தனை இருக்குது. ஆனால் அதே சமயம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம 24% ஓட்டில் அதுவே ஒரு அசம்பிளி எலெக்ஷனாக இருந்தால் எப்படி நம்ம ஆட்சிக்கு வர முடியும்? குறைஞ்சபட்சம் 35% ஓட்டாவது வாங்கணும். அதான் அந்த மாதிரி இப்போது தேர்தல் இருக்கிறதுல யார் யார் நம்ம கூட வராங்களோ அவங்களோட நம்ம கூட்டணி அமைச்சிக்கலாம். மற்றபடி வந்து தனியாக போகிறத நம்ம வந்து அந்த தனியாகவே போகிறோன்ற மாதிரியே கட்சியை நம்ம சீரமைக்கணும், கட்சியை பலப்படுத்தணும் கட்சியை அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த சீரமைக்கிறதுக்கான விஷயங்களை எவ்வளோ சீக்கிரம் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அது கொஞ்சம் இழுத்துட்டே போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்ககிட்ட என்ன இருக்குன்னா தனியாக நிற்கிறதுல நின்று பார்க்குறதுல பெட்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்ககிட்ட இருக்குது. ஆக்சுவலாக திமுக, அதிமுக, பாஜக இப்படி ஒரு கூட்டணி அப்படிங்கிற பேச்சும் பரவலாக பேசப்படுது. இதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இது சாத்தியமா? இல்லை, இது வந்து சூசைடெல்லாம் முடியும், தற்கொலையாக முடியுது. இது வந்து ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்குன்னு ஒரு எதிர்ப்பு ஓட்டு இருக்குது. இப்படி சேர்ந்தாங்க வச்சுக்கோங்களேன், இந்த எதிர்ப்பு ஓட்டு முழுக்க தாவேக்கா சைடு போயிடும். இல்லை, அதை தான் நான் கேட்க வந்தேன். என்னன்னா, இப்போ நீங்கள் இவ்வளோ நாளும் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்த திமுக இந்த ஸ்டாண்டை எடுத்தால் அதுக்கு அது வந்து அவங்களுக்கு பலவீனமாக தான் முடியும்னு ஒரு பார்வை இருக்குது. அதே மாதிரி அதிமுகவும் இவ்வளோ நாளும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டு கூட்டணி வச்சா அதுவும் அவங்களுக்கு ஒரு பலவீனமாக அமையுங்கும் போது இதுக்கு எப்படி சாத்தியம் இருக்குது? ஏன் இந்த டாக்ஸ் வந்து அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி நகருது? இல்லை ஏன் நகருதுன்னா, உங்களுக்கு அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு பேச்சு இருந்தது இல்லையா? அதாவது அதிமுக ஆட்சியில் உட்கார வச்சுட்டு இவர் திமுக ஆதரிக்கிற மாதிரியான ஒரு பேச்சு. கவர்னர் வந்து 118 இடங்களை நீங்கள் காமிச்சாதான் உங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுன்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு ஒரு விஷயம் வந்தப்போ தான் இந்த பாஜக திமுக ஒன்னா சேர்ந்து கூட்டணி அமைக்கும்ன்ற பேச்சு வருது. ஆக்சுவலாக இந்த மாதிரியான பேச்சுக்கள் இருக்குன்னு உண்மை. பாஜக திமுக அதுதான் விஜய் விரும்புகிறார். ஆக்சுவலாக அது நடந்ததுதான் பெட்டர்னு நினைக்கிறாரு. திமுக வந்து பாஜக சைடு தள்ளி விடணும்னு விஜய் நினைக்கிறார் ஆக்சுவலாக. ஆனால் அதுக்குன்னு பார்த்தா விஜயாவது பாஜக எதிர்ப்பு தீவிரம் எடுக்கிறாருன்னு அவரும் எடுக்க மாட்டேங்கிறார், தற்சமயத்துக்கு எடுக்க மாட்டேங்கிறார். அது இன்னும் கொஞ்ச நாள் எடுப்பாரான்னு தெரியாது, பொறுத்து இருந்து பார்க்கலாம். அவர் எவ்வளோ பாஜக பலமாக எடுக்கிறாரோ அப்போ திமுக வந்து பாஜகவோட நெருங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அது நடக்குமா இல்லையான்னு சொல்ல முடியல. ஏன்னா அவர் கொள்கை எதிரின்னு பாஜக சொல்லிட்டார். அவர் பாஜக கிட்டையும் நெருங்க முடியாத இருக்காரு, காங்கிரஸ்லையும் நெருங்க முடியாத இருக்காரு விஜய். ரெண்டு பக்கம் போனாலும் இப்படி போனால் அவங்க இடிப்பாங்க, அப்படி போனால் இவங்க இடிப்பாங்கிற லெவலில் பேலன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஸோ அவர் வந்து தனக்குன்னு தாவேக்காவுக்குன்னு ஒரு மெஜாரிட்டி வந்த பிறகு அவர் எப்படி அரசியல் நடத்துகிறான்றத பொறுத்து தான் அவருடைய அரசியல் இருக்குது. இவங்க அரசியல் வந்து நிச்சயமாக வந்து பாஜகவுடைய அதிமுகவுடைய சேர்ந்து இருக்கிற அரசியல் வந்து இவங்களுக்கு பலன் கொடுக்காது. ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்கிறாங்க திராவிட இயக்கங்கள் சேர்ந்தான்ன்றாங்க, பட் அது ஒர்க் அவுட் ஆகுது, களத்தில் ஒர்க் அவுட் ஆகுது. ஒருவேளை பாஜகவை தவிர்த்து விட்டு இதுலேருந்து 2 திராவிட இயக்கங்களும் எதிர்காலத்தில் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அந்த டாக்ஸும் இப்போ போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா அரசியலில் எதுவுமே சாத்தியம், எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் திமுக அதிமுக கூட்டணி அமைக்க கட்சியை இணைக்க போகிறதில்ல. கூட்டணி அப்படின்னு வரும்போது 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா மக்கள் தானே தீர்ப்பளிக்க போகிறாங்க. அப்போ அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுவது பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, அதாவது வந்து வரப்போகிற பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் வந்து விஜய் வந்து 40க்கு 40 அடிச்சுட்டு வச்சுக்கோங்களேன், வின் பண்ணிட்டார். அப்போது அந்த எலெக்ஷன்ஸில் பார்த்துட்டு திமுக ஒன்றும் இல்லை போது அப்போது 31 நோக்கி போகும்போது இவங்க யோசிப்பாங்க. ஆனால் அப்போ இன்னும் அதிமுக இன்னும் கரையும், இன்னும் மோசமாக கரையும். அப்போ கரையும் போது ஒன்றுமே இல்லாத போகும்போது
திமுக எதுக்கு அவங்களோட கூட்டணி சேரணும்? அதுக்கு பதிலாக திராவிட இயக்கங்கள்னு சொல்லிட்டு ஒன்றாவே ஆயிடலாமே. அதே சமயம் திராவிட இயக்கங்கள் ஒன்றுபடுறது அப்படின்னு வரும்போது ஒருவேளை 29 தேர்தலுக்கு அப்புறம் விஜயை தோக்கடிக்கவும் முடியாது, வேற வழி இல்லை அப்படின்ற போது இவங்க ஒன்றாகிறது பெட்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்ததுன்னா அதுக்கான ஒரு முயற்சியை எடுத்து பார்க்கலாம். ஆக்சுவலாக அப்போ விஜய் இன்னும் அடுத்த 31 எலெக்ஷன்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்னு ஒரு இருக்குல்ல. அது கூட்டணின்றதோட கட்சியாக மெரிஞ்சானா பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக திராவிட இயக்கங்கள் கட்சியாக மெரிஞ்சானா பெட்டர் அப்படின்னு. டிஎம்கே ஏடிஎம்கே ஒருவேளை மெர்ஜ் ஆனாலோ இல்லை கூட்டணி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல போனாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரையும் அது நடக்க சான்ஸ் இல்லை. ஓகே, இல்லை நான் 2031 நீங்கள் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிறது கூட்டணியாகவோ இல்லை மெர்ஜ் பண்ணுறதா ஒரு ஆஸ்பெக்டை வச்சுக்கிட்டா இந்த சைடு விஜய், இதுக்கு இடைப்பட்டதில் அண்ணாமலையும் உள்ளே வர்றாரு. அப்போ இன்னும் டஃப் ஃபைட்டாக தானே இருக்கும். அண்ணாமலை அந்த பிஜேபி பேகேஜை உதறிட்டு அவர் வந்தாருன்னா அவர் ஒரு உறுப்பினர்கள் இப்போ 20 லட்சம் பேர் தான் சேர்த்துருக்காங்க. 50 லட்சம் பேர் சேர்ந்த பிறகு தான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறார். ஸோ அவரை பொறுத்த மட்டும் போத் விஜய் அண்ட் உதயநிதி திமுக ரெண்டுத்தையும் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அது ரெண்டுத்தையும் எதிர்த்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது எந்த அளவுக்கு அந்த பாலிடிக்ஸ் ஒரு கை கொடுக்குன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் அவர் பிஜேபி ஆளுங்களெல்லாம் எடுத்துன்னு போகிறது மூலமாக இனிமேல் தமிழ்நாட்டிலேயே பிஜேபியோட செல்வாக்கு குறைஞ்சி போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பிஜேபி ஓட்டெல்லாம் கிட்டத்தட்ட அண்ணாமலை தூக்கின்னு போயிட்டார் தான் அர்த்தம். அப்போ அவர் என்ன மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுவார்? அது பிஜேபிக்கு ஆதரவான பாலிடிக்ஸாக இருந்தால் பண்ணுறது. ஒருவேளை விஜய்க்கு எதிராக அண்ணாமலையை பிஜேபி தூக்கி விடுமா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வருது ஆக்சுவலாக. ஆனால் அண்ணாமலை இன்னும் அவருடைய கட்சி எப்படி இருக்கும்னு அந்த கிளாரிட்டி இன்னும் வரல. ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட் இன்னும் சரியா தெரியல. விஜய்க்கே ஒரு வருஷம் சான்ஸ் கொடுங்கன்றார். இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க, நம்ம தான் கை தூக்கி விடணும் அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ எப்போ உண்மையான ஒரு பாலிடிக்ஸ் ஆரம்பிப்பார்? அவருடைய திமுக எதிர்ப்பு தெரிஞ்ச விஷயம். பட் ஆட்சியில் இருக்கிற விஜய் பற்றின எதிர்ப்பு இன்னும் கிளாரிட்டி இன்னும் வேணும். ஆக்சுவலாக அண்ணாமலை விஜய் எதிர்ப்பை, விஜய்க்கு எதிராக, தாவேகா கவர்மெண்ட்டுக்கு எதிராக இப்போ எதுவுமே பேச மாட்டேங்கிறார். அதோட பின்னணி என்ன, அதோட சூட்சமம் என்ன? இல்லை, அதை நான் முதல்ல ஒரு கண்ணியமான பாலிடிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறார். முதல்ல நான் இந்த மாதிரி கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்ற மாதிரி பாலிடிக்ஸ் இல்லாமல் சும்மா அனாவசியமாக பழிகளை போடாமல் அவங்க புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆரம்பிக்கிறார். ஆனால் ஒரு காலம் வரும்போது அவர் விஜய் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். அதுவரையும் அவருக்கும் தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அதனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. அதனால இது கண்ணியமான பாலிடிக்ஸாகவும் இருக்கும், நம்ம கட்சி வளர்க்கறதுக்கு நேரமும் தேவையாக இருக்கும். அதனால கொஞ்சம் சைலண்டாக நம்ம வேற வேலைகளை பார்த்துட்டு போகலாம். இவர் எதிர்க்கிறது முக்கியமாக பண்ண வேண்டாம். விஜயும் அண்ணாமலை ரொம்ப எதிர்க்க மாட்டார். அவர் திமுகவை தான் டார்கெட் பண்ணுவார். விஜய் அண்ணாமலையும். ஏன்னா அண்ணாமலை எனக்கு போட்டி இல்லைன்னு அவர் நினைக்கலாம். ஒரு வேலை அண்ணாமலை தனக்கு போட்டி இல்லை, நமக்கு திமுக தான் போட்டின்னு அவர் நினைக்கலாம். விஜய் 2026 எப்படி அதிமுக எனக்கு போட்டி இல்லைன்னு ஒரு இதை ஃப்ரேம் பண்ணாரோ அதே மாதிரி அண்ணாமலையும் எனக்கு போட்டி இல்லை அப்படின்னு ஒரு இதை அதிமுக எனக்கு போட்டி இல்லை, திமுக தான் போட்டின்னு கரெக்டாக கோலை செட் பண்ணி அடிச்சார்ல. இன்னும் திமுக தான் எதிரின்னு சொல்றார். திமுக பலவீனம் மாற வரையும் அதுதான் எதிரின்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அதே சமயம் அண்ணாமலையை அவர் ஏற்றுக்க மாட்டார். அண்ணாமலையை ஒரு அதிமுக எப்படி டீல் பண்ணாரோ அந்த மாதிரி தான் அண்ணாமலையும் டீல் பண்ணுவார். பட் அண்ணாமலைகிட்ட என்னென்னா அவர்கிட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. அதனால் அவர் எப்படி எழுந்து வருவார் அப்படின்றத அவருடைய செயல்பாடுகளை வச்சு தான் தீர்மானிக்க முடியும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கார். அதில் பார்த்தீங்கன்னா 2006 அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு எடுத்த முடிவு பெருந்தவறு அப்படிங்கிறதும், 2017 திமுகவுடன் கூட்டணி, அதாவது பாஜக எதிர்ப்பு என்ற அடிப்படையில் திமுகவுடன் சேர்ந்தது பெரும் பிழை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் சரியான ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம், அதனால் யாருமே மதிமுக தொண்டர்கள் யாருமே தளராதீங்க, ஃபீனிக்ஸ் பறவை போல மீண்டு வருவோம் அப்படின்னு ஒரு அறிக்கை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2031 இல்லை 2029 நாங்கள் இப்போ எடுத்த முடிவு தப்பு, 2026 நாங்கள் எடுத்த முடிவு தப்புன்னு அவர் சொல்லாத இருக்கணும். அது நம்ம கவலையாக இருக்குது ஆக்சுவலாக. எல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயங்கள்லாம் தப்பு தவறு. 2006 அவர் திமுக கூட்டணியில் சேர வேண்டியவர். திருச்சியில் மாநாட்டில் அவர் கட் அவுட்லாம் வச்சுட்டாங்க. இங்கே கடைசியில் போயஸ் கார்டன் போயிட்டார். அங்கே போய் 35 சீட் வாங்கினார். அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி 2014 என்ன பண்ணார், பாஜகவோட சேர்ந்து ஒரு அணி அமைச்சார். விஜயகாந்த் பாஜகவோடலாம் சேர்ந்து ஒரு அணி அமைச்சார். அதில் ஒரு 17% ஓட்டு வாங்கினாங்க. பட் இன்னும் அதுலேயும் 2 பேர் வின் பண்ணாங்க, பொருளாதாரகிருஷ்ணனும் அன்புமணியும் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2016 பார்த்தீங்கன்னா பாஜகவை கழட்டி விட்டு இவங்க ஒரு மக்கள் நல கூட்டணி விஜயகாந்தை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதுலேயும் வைகோ தான் இருந்தார். அந்த இடத்துல தேமுதிக திமுகவோட சேர வேண்டிய இடத்துல கெடுத்தார் கரெக்டாக வைகோ. கரெக்டாக விஜயகாந்தை தள்ளின்னு போயிட்டு நீங்கள் தான் சிஎம்னு போயிட்டு அவங்க ஒரு 8% ஓட்டு எடுத்தது மூலமாக திமுக அணி தோற்றுது. 1.5% ஓட்டில் தோற்றுது திமுக அணி. ஸோ அதனால் இவர் திமுகவை இவர் அட்டாக் பண்ணாத, அவ்வளவு மோசமாக அட்டாக் பண்ணார். ஸ்டாலினெல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப மோசமாக அட்டாக் பண்ணார்.
திருப்பி கூட நமக்கு சொல்கிறதுக்கு யோசனையாக இருக்குது. அந்தளவு அட்டாக் பண்ணிவிட்டு கடைசியில் கலைஞருக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணார், நான் என்னோட வாழ்நாள் உயிர்நாள் வரையும் நான் வந்து ஸ்டாலினுக்கு வந்து துணையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அவர் கலைஞருக்கும் துணையாக இருப்பேன்னாரு, ஜெயலலிதாவுக்கும் துணையாக இருப்பேன்னாரு, இவருக்கும் துணையாக இருப்பேன்றாரு. வைகோடைய கன்சிஸ்டன்சி வந்து ஸ்டாண்டில் வந்து பலவிதமான தடுமாற்றங்கள். அவர் கட்சியில் தேர்தலில் நிற்கிறது, நிற்காத இருக்கிறது, 2001 கலாட்டா, 2011 கலாட்டா, பல விஷயங்கள் அவர் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காரங்களே அந்த கட்சியிலே எல்லாம் போயிட்டாங்க சார். பல பேர் யாருமே இல்லை சார். 80% அந்த கட்சி விட்டு போயிட்டாங்க. அதுதான் உண்மை. ஆனால் அது சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருது. இருக்கிற மதிமுககாரர்களுக்கு கோவம் வருது. அவங்க வந்து ஸ்டாலினை வந்து திட்டுறாங்க. வைகோ தான் திராவிட இயக்கத்தை தாங்கி பிடிக்கிறவர், அவரை பலவீனப்படுத்துறாரு ஸ்டாலின், அதன் மூலமாக திராவிட இயக்கத்தையே பலவீனப்படுத்துறாருன்னு மதிமுக இருக்கிற விஷயம் மீது இருக்கிறவங்களாம் ஒரு சார்ஜை வைக்கிறாங்க. ஆனால் வைகோ வந்து தன்னுடைய அரசியலை வந்து ரொம்ப குழப்பமான ஒரு இடத்துல எடுத்துன்னு போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபா மதிப்புள்ள இடம், அதுவும் கோயில் இடம். விஜய் சொன்னதுக்கு அப்புறமும் மீறி இந்த தவறு நடக்குது அப்படின்னா ஊழலை விஜயால ஒழிக்க முடியுமா? இல்லைங்க, இப்போது ஊழல்னா இப்போதான் வந்திருக்காங்க இல்லையா? எந்த ஒரு கவர்மெண்ட் புதுசாக வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊழல் போன்ற விஷயங்கள்லாம் 2-3 மாதம் இருக்காது. அதிகாரிகளே கொஞ்சம் அடக்கமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த புது அமைச்சர்கள் யார், அவங்களுக்கு இந்த அரசாங்கத்தோட செயல்பாடுகள் இதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும்பொழுது தான் இந்த பார்ட்டி ஃபண்டு போன்ற விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதனால தான் 1 வருஷம் ஆகணும். 1 வருஷம் ஆனால் தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட வக்கீல்கள் அப்பாயின்மெண்ட், கவர்மெண்ட் வக்கீல் அப்பாயின்மெண்ட்டில் பணம் கேட்குறாங்க. தாவேக்கால் ஒரு லேடியே வந்து வழக்கறிஞரே பெட்டிஷன் போடுறாங்க. அது மாதிரி இருக்குது. எங்கள் சிதம்பரம் பக்கத்தில் வண்டல் மண் எடுக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் கேட்டார் தாவேக்காரன்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பழனி கோவில் விஷயம்லாம் வந்து இப்போ கரூர் கோவில் விஷயத்தை கூட அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அலோவ் பண்ணுறதெல்லாம் கூட ஒரு விமர்சனங்கள் வரதை பார்க்குறோம். பட் பழனி கோவில் விஷயம் ரொம்ப மோசம். 100 கோடி மதிப்புள்ள லேண்டை 2 கோடிக்கு பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. பதிவு பண்ணி கொடுத்தவர் அந்த லேண்டுக்கு ஓனராக தெரியாது, அவருக்கு எப்படி அது போச்சுன்னு தெரியாது. அப்போது எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு, இது யாருக்கு பின்னாடி உடனே இருந்திருக்காங்க, அந்த ஒரு நாள் திடீர்னு அந்த சப்ரிஸ்டார் வந்தார், அவர் எப்படி வந்தார், இந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல. இதுக்கெல்லாம் விடை தேவை கண்டிப்பாக. இப்போ விடை தேவைன்னா இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். முழு விசாரணை தேவை. நிறைய பேர் கேட்குறாங்க இது சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கோர்ட் மானிட்டர் எஸ்ஐடி விசாரணை தேவை. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு கோர்ட்டை மானிட்டர் பண்ண சொன்னீங்கன்னா அது பெட்டர். தமிழ்நாடு போலீஸை கூட விசாரிக்கும், கோர்ட்டு மானிட்டர் பண்ணுறது பெட்டர். அந்த மாதிரி ஒரு டீமை போட்டு இதை விசாரிக்கிறது பெட்டர். நம்ம எடுத்த உடனே வந்து இது பின்னாடி ஒரு அரசியல்வாதி இருக்காரு, இல்லை ஒரு மந்திரி இருக்கார் அப்படின்னு முத்திரப்படுத்துறது பதிலாக இது நடந்த விதம் சரியில்லை. அப்போ இதில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிங்க. பிரச்சனை கண்டுபிடிச்ச பிறகு யார் இதுக்கு பொறுப்புன்னு கண்டுபிடிங்க. அதுதான் நம்மளுடைய கேள்வி. ஆக்சுவலாக இப்போ நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் கூட அமைச்சர்கள் தப்பு பண்ணுனா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே ஆட்சிக்கு வந்திருக்காங்க, எல்லாமே அவங்களுக்கு புதுசு, கவர்னன்ஸ் புதுசு. அப்படிங்கிறதுனால விஜயை உடனடியாக எடை போட்ட முடியுமா? இல்லை, அது எடை போட முடியாது. ஏன்னா அதுக்கு அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு வேலைகளை இன்வால்வ் ஆகும்பொழுது தான் அந்த வேலையில் ஊழல் நடந்தது இல்லையான்னு தெரியும். ஏதோ ஒரு பாலம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க, ஒரு டெண்டர் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க எல்லா டெண்டரையும் ரத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது கார்பரேஷனோட 700 டெண்டர் ரத்து பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த உத்தண்டி பாலத்தெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க. பல விஷயம் நிர்வாகத்துறையில் ஒரு 35 டெண்டர் ரத்து பண்ணியிருக்காங்க. பல வேலைக்கான உத்தரவுலாம் ரத்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஓகே. புது கவர்மெண்ட் வந்திருக்கு, அதில் ஏதோ ஊழல் நடந்திருக்குன்னு அவங்க நினைக்கலாம், ரத்து பண்ணுறதுலாம் ஓகே. இவங்க வேலை செய்கிறாங்கல்ல, இவங்க இப்போ சப்போஸ் இப்போ 700 கோடி ரூபாய்க்கு மோதிரத்துக்கான ஆர்டர் டெண்டர் கால்ஃபார் பண்ண போகிறாங்க, கால்ஃபார் பண்ணிட்டாங்க. அது எவ்வளோ வருது எப்படி வருதுன்னு தெரியாது. இப்போ அந்த மோதிரம் வாங்குறதுல அவங்க கொடுத்த ஸ்டாண்டர்ட் எப்படி கொடுத்துருக்காங்களா, இல்லை அவங்க கொடுத்த விலைப்படி இருக்கா, அதோட இன்னும் கம்மியான விலையில் கிடைக்குமா அப்படின்னா அது வந்தவொன்னே ஆராய்வாங்க நிறைய பேர். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்பொழுது தான் அப்போ தான் இந்த கவர்மெண்ட்டில் ஊழல் நடக்குதா இல்லையான்னு தெரியும். அப்போது விஜய் எதிர்பார்க்குற மாதிரி ஊழலே இல்லாமல் ஒரு விஷயம் அவர் நடத்தினார்னா நமக்குலாம் சந்தோஷம்தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் காரியம் செய்யும்பொழுது தான் ஊழல் நடக்குதா இல்லையான்னு நமக்கு தெரிய வரும். அப்போ அவருக்கு வேலைகள் ஆரம்பித்து செய்யணும். இந்த கவர்மெண்ட்டில் ஒரு வேலைகள் ஆரம்பித்து செய்யும்பொழுது தான் இந்த கவர்மெண்ட்டில் ஊழல் நடந்ததா, பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்களா இல்லையான்றதெல்லாம் அப்போ தான் தெரியும். இது வந்து இப்போ அவர் ஆசையை வெளிப்படுத்தியிருக்கார் ஊழல் நடக்கக்கூடாதுன்ட்டு. அது நடக்காது தான், நல்லது தான். ஆனால் அவருக்கு வேலை செய்யும்பொழுது தான் ஊழல் நடக்குதா இல்லைன்னு தெரியும். அதுக்காக வெயிட் பண்ணி பார்க்கணும். பாமக தலைவர் அன்புமணி வந்து கிட்டத்தட்ட தாவேக்கா கிட்ட ரொம்ப நெருக்கம் காட்டுறாரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதுல எப்படியாவது உள்ளே போயிடணும் அப்படிங்கிற ஒரு மெனக்கடல் அதில் தெரிகிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக அவர் வாய்ப்பு கிடைச்சா போவார். ஏன்னா அவருக்கு வந்து 4 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதனால் ஒரு வாய்ப்பு கிடைச்சா உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவர் கொஞ்சம் பாஜகவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால அந்த ஒரு சங்கடம் அவருக்கு இருக்குது. ஏன்னா விஜய் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு பாஜகவை எப்படி அவர் எதிர்ப்பார் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் நம்ம போய் சேர்ந்தா பாஜக என்ன நினைக்குமோன்னு அவர் இருக்கலாம். ஆனால் அவர் வந்து ட்ரை பண்ணுறது உண்மை.
எப்படியாவது வந்து அதுக்குள்ளே போயிடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் உள்ளே போனார்னா திருமாவளவன் வெளில வருவாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா கூட்டணியில் வந்து பாமக வந்தால் திருமா வெளில போயிடுவேன்னு சொன்னது உண்மை. ஆனால் ஒரு கவர்மெண்ட்டில் திருமா இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது அதில் பாமகவும் உள்ளே வந்தால் அதை ஏற்றுட்டு அவங்க இருப்பாங்களா அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திருமா அதை ஒத்துப்பாரு. ஆனால் வந்து விஜயை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி 4 பேர் வந்து நம்ம ஒரு மெஜாரிட்டிக்கான ஒரு ஆதரவு சேர்க்குறாங்க அப்படின்ற போது அதை ஒரு வரவேற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு மந்திரி சபை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு என்னென்னா இது ஒரு பெட்டர் சான்ஸாக நினைக்கிறாங்க. அதாவது அதிகாரத்தில் பங்கிருந்து பாமகவுடைய கோஷமாகவும் இருக்கிறத பார்க்குறோம். இது வந்து தாவேகாவுடைய அமைச்சரவைன்றது உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பை வந்து நல்ல கதவை திறந்து விட்டுருக்கிறதுனால மற்றவங்கெல்லாம் போனது வந்து அவங்களுக்கு ஒரு இதாக இருக்குது, இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. சரி நம்மளும் போனால் என்னன்னு அவங்க நினைக்கிறாங்க. இடைத்தேர்தல் வரைக்கும் பாமக வந்து தாவேகா கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு என்னோட கருத்து. ஆக்சுவலாக பாலிடிக்ஸ் என்றைக்குமே வந்து சடன் சேஞ்சுக்கு எப்போ வந்து சில சேஞ்சஸ் வரும்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற பொசிஷனில் வந்து பாமகவை அவங்க உள்ளே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கூட்டணிகள் எல்லாமே பலமாக தான் வச்சுட்டு இருக்காங்க. யாருமே பிரிஞ்சு போகிற மாதிரி தெரியல. அதனால தற்சமயத்துக்கு ஒரு சாஃப்டான ரோல் வந்து பிஎம்கே வந்து தாவேகாவோட ஒரு சாஃப்டாக டீல் பண்ணிப்பாங்களே தவிர ரொம்ப வந்து விமர்சனம், ரொம்ப கடுமையான விமர்சனம், அதெல்லாம் ஒரு சில விஷயங்களை அறிக்கையை விட்டுட்டு பேசாமல் இருப்பாங்க. பார்க்கலாம், இதெல்லாம் முடியட்டும், இந்த இடைத்தேர்தலாம் முடியட்டும், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கு கூட சேர்றதுக்கான வாய்ப்பு.